ஏய் மல்லிகா, உனக்கு இதை பார்த்தா என்ன ஞாபகம்லாம் வருதுன்னு சொல்லு பார்க்கலாம். என்ன ஞாபகம் வருது? நீ ஏன் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. உன்னை பார்த்தா அப்படி இப்படின்னாங்க, ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே. என்ன அப்படி இப்படி? உன் பின்னாடி வந்தா உன்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தமா? ஊரெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சரி, நீ போகிற பக்கமெல்லாம் போய் அப்படியே ஊரில் என்னென்ன இருக்குது, என்னென்ன மாறி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். என்னமோ பின்னாடி சுற்றுறாங்கன்னு சொல்கிற. அடப்போ, உங்ககிட்ட மனசை பேச முடியுமா? எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லு, நான் பண்ணித்தரேன். ஒரு ஹெல்ப்பும் வேணாம். நீ நினைக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் உட்காந்து தட்டுற வேலை இது இல்லை. இது வயலில் இறங்கி செய்கிற வேலை. அதனால் உனக்கு இதுக்கும் கண்டிப்பாக புரியாது, செய்யவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி நீ ஏன் முடிவு பண்ணிக்கலாம்? என்னாலலாம் செய்ய முடியும். கூப்பிட்டு போய் சொல்லிக் கொடு, நானும் பண்ணிக்கிறேன். வேண்டாம் அர்ஜுன், இது விபரீத விளையாட்டு. ஒரே நாளில் கற்றுக்கிற விஷயம் இல்லை இது. ஓ, எல்லா பிஸ்னஸையும் நாங்கள் பார்த்தவங்க, இதையும் இறங்கி பார்த்துருவோமே ஒரு கை. இன்னமும் கையை பப்பியோ காலை பப்பியோ, நீ பேசாமல் இரு. ஏ மல்லிகா, எனக்கு இங்கே பார்த்தோன்னா நம்ம எல்லாம் விளையாண்டோம் தெரியுமா? அதெல்லாம் ஞாபகம் வருது. உனக்கு ஏதாவது வருதா? ஆமாண்டா அர்ஜுன், அந்த காலத்தையெல்லாம் மறக்க முடியுமா? லைஃப்பில் கஷ்டம்னா என்னன்னே தெரியாத ஒரு காலம். ரொம்ப சந்தோஷமான காலம் தெரியுமா? அந்த மலரும் நினைவுகள்லாம் இன்னும் மறுபடியும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு எனக்கே ஆசையாக இருக்கு. போய் வயலில் வேலைக்கு பார்க்க போகிறேன், நீ போய் வீட்டில் இரு. ஆமாம், உன்னை வேலை செய்ய சொல்லிட்டு நான் மட்டும் வீட்டில் இருக்கணுமா? நானும் வரேன், வா. என்னதான் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்குவோமே. அப்புறம் உன் இஷ்டம், வா வா போகலாம். இதுதான் அர்ஜுன் நம்மளோட வயல், பார்த்துக்கோ நல்லா. ஆமாம்மா, நம்மளோட வயல் தான். உன்னை கல்யாணம் பண்ணால் இதில் எனக்கு பாதி வரும்ல. ஓ, இந்த வயலுக்காக தான் இப்போ நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? விருப்பப்பட்டலாம் இல்லை இல்லையா? ஏய், சும்மா சொன்னேன்டி, உன்னை பிடிக்காமையடி. பாரா, தொட்டு தொட்டு பேசுகிற வேலை வச்சுக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்போனா என்ன, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க சாங் இருக்கு இல்லையா, அந்த பாட்டை நீ மனசுக்குள்ளே பாடலாம்ல. தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் அப்படின்னு பாடலாம்லடி. பாடுறேங்கிற பேரில் கன்றாவியாக பாடாத. வியூவர்ஸ் நாளையில இந்த சேனலை பார்க்க கூட மாட்டாங்க. என்ன வியூவர்ஸ், ரைட் தானே? சரி, போய் இறங்கி நாத்தெல்லாம் எடுப்போம். அதை எப்படி எடுக்கிறது? சரி, ரொம்ப ஈஸியான வேலை. அங்கே கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்து பாய்ச்சி நிலத்துக்கெல்லாம் உடுப்போம். மல்லிகா, என்னை காப்பாத்துடி. ஐயோ, ஹலோ வீரரே, ஹலோ வீரரே, எந்திரிங்க. எங்கடி எந்திரிக்கிறது? வந்து கையை தூக்கி விடி பைத்தியம். சொன்னேன்ல அர்ஜுன், எதுவுமே ஈஸியாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இது அந்த மாதிரி வேலை இல்லை, கற்றுக்க வரும். அது இருக்கட்டும் மல்லிகா, இப்போ நீ என்னை பார்த்து ஏதோ ஃபீல் பண்ண எனக்கு தெரியும். உன் கண்ணில் நான் அதை பார்த்தேன். பேசாம இரு அர்ஜுன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மறிக்காத மல்லிகா, உனக்கு என்ன பயம், என்ன பிரச்சனை, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. கையை விடுங்க அர்ஜுன், ப்ளீஸ். கையை விடுறதுக்காக ஒன்றும் பிடிக்கல. வேண்டாம் அர்ஜுன், நீங்கள் காயத்ரி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. எங்கள் சித்திக்கும் அதுதான் ஆசை. அதனால் நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்கிறத பாருங்கள். நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், உன் கூட வாழ்ந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன காயத்ரி முதல்ல காயத்ரிக்கு அதில் விருப்பம் இருக்கான்னு கேளு. உங்கள் சித்திக்கு விருப்பம் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. சேர்ந்து வாழ்கிறவங்களுக்கு தான் விருப்பம் இருக்கணும், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எல்லாம் புரிஞ்சதுனால தான் பேசுகிற அர்ஜுன், இது சரிப்பட்டு வராது. தான் ஏன்? ஏன்னா நீங்கள் படித்தவங்க, பெரிய பிஸ்னஸ் மேன், உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. உங்களுக்கு தகுந்த ஆளுன்னு பார்த்தா காயத்ரி மட்டும்தான். அவள் நல்லா படிச்சிருக்கா, நல்லா வேலையில் இருக்கா, எல்லாமே ஓகே. ஏன் நீ படிக்கலையா? நீ +2 வரைக்கும் படிச்சிருக்கி, அப்புறம் என்ன? அதில் கூட டாப்பர். உன்னால் படிக்க முடியல, அவ்வளோதானே ஒழிய நீ படிக்காமல் போகிறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. கரெக்ட், ஆனால் நான் படிக்கலையே. முதல்ல என்னை பார்த்து, என் கண்ணை பார்த்து பதில் சொல்லு. இல்லை, உங்கள் கண்ணை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. நான் போகிறேன், ப்ளீஸ். மல்லிகா, சொல்லிட்டு போடி. இல்லை அர்ஜுன், இல்லை, நான் போகணும்.